ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதா விலாக். இப்போது நைட் டின்னருக்கு வந்து முட்டை சேமியா தான் செய்ய போகிறேன். சேமியா ஒரு ஆஃப் பேக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று, தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, மசாலா வந்து தனி மிளகாய்த்தூள், கலந்த மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூனு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள், உப்பு, தாளிக்கு வந்து கருவேப்பிலை, கடுகு எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா. தண்ணி வந்து ஒரு ஆஃப் கிளாஸ், அதாவது நான் பெரிய கிளாஸில் ஆஃப் கிளாஸ் தான் ஊற்ற போகிறேன். நீங்கள் ஒரு மீடியம் சைஸாக இருந்தால் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தாளிப்பை ரெடி பண்ணிக்கிறேன். சேமியாவும் சேம் டைம் வறுத்து வச்சுக்கிறேன். ஆல்ரெடி பேக்கெட்லேயே வறுத்த சேமியா தான் அது, இருந்தாலும் நம்மளும் ஒரு வாட்டி வறுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ½ ஸ்பூன் தான் போடுறேன். அப்புறம் தண்ணி ஊற்றிட்டு பார்த்துட்டு வேணால் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு நார்மல் மீடியமாக வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் சும்மா ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கி எடுத்துக்கோங்க சேமியாவை. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது வறுத்தா தான் வந்து நம்மளுக்கு குழையாமல் இருக்கும். இல்லைனா வந்து அதிலே குழஞ்சி வர மாதிரி இருக்கும் நம்மளுக்கு ஃபைனலாக. ஸோ அதனால தான் நான் சேமியா வறுத்துக்கிறேன். இப்போ வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஒரு நிமிஷம் வந்து வதங்கட்டும். அதுக்கு கொஞ்சம் லைட்டாக தண்ணி மட்டும் ஊற்றி வதக்கிக்கிறேன் நான். இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஃபுல் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போதைக்கு மசாலா வதங்கிறதுக்கு மட்டும் லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கிறேன். இப்போ வந்து இந்த பெரிய கிளாஸில் நான் எடுத்துருக்க தண்ணி ½ கிளாஸ் தான் ஊற்ற போகிறேன். அதுவே போதும். ½ பேக்கெட்டுக்கு ஒரு மீடியம் சைஸ் அளவு கிளாஸ் தண்ணி இருந்தால் போதும். பாருங்கள், ½ தான் ஊற்றிருக்கேன். இது நல்லா கொதித்து வரட்டும், அப்புறம் தான் நம்ம சேமியா ஆட் பண்ண போகிறேன். சேமியா போட்டுக்கலாம். சேமியா போட்டு அது முங்குற அளவுக்கு இருந்தால் போதும். அதுக்கு மேலே தண்ணி தேவையில்லை. ஓரளவுக்கு அது ஃபுல்லாக ஃபில் பண்ணி மேலே வர அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். நல்லா வெந்துடும். பாருங்கள், தண்ணி கொஞ்சம் இருக்குது லைட்டாக, அது வதங்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். சேமியா நல்லா வெந்து வந்துச்சு பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்கும். அந்த இடத்துல வந்து நான் சேமியா ஓரமாக தள்ளிட்டு இது முட்டையை மட்டும் தனியாக நான் இது பண்ணிக்கிறேன். இது தனியாக வறுத்து எடுத்துக்கலாம் முட்டையை. ஸோ அதோடு சேர்த்து ரெண்டுத்தையும் கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், குழையில உதிரி உதிரியாக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உதிரி உதிரியான சேமியா வரும். ஸோ முட்டை ஆப்ஷனல் தான், வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வெறும் சேமியாவாக கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டார்டிங் செய்யும் போது இந்த மாதிரி சின்ன சமையலாக எடுத்து செய்யுங்க. தேங்க்யூ.